புண்ணியமூர்த்தி கால்நடை மூலிகை மருத்துவர், தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். இவர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் மரபுசார் மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவரும் மற்றும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆவார். இவர் கடந்த 2002ஆம் ஆண்டு முதலாகவே கால்நடைகளுக்கு பாரம்பரிய அடிப்படையிலான மூலிகை மருத்துவத்தை ஆவணப்படுத்தல், ஆராய்ச்சி செய்தல் மற்றும் அதை பரவலாக பயன்பாட்டுக்கு விவசாயிகளிடம் எடுத்து செல்லும் பணிகளில் ஈடுபட்டு வருபவர். சித்த மருத்துவம் மூலம் கால்நடைகளுக்கு வரும் 40 வகையான நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் மத்தியில் நிரூபித்து சாதனை படைத்துள்ளார். கால்நடைகளில் இவரது நுண்ணுயிர் கொல்லி பயன்படுத்தாத பால் உற்பத்தி முறையானது இந்தியாவின் 14 மாநிலங்களில் உள்ள 30 பால் சங்கங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. கால்நடை நோய்க்கு மருத்துவர் புண்ணியமூர்த்தி அவர்கள் பரிந்துரைத்த மூலிகை முறையானது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் எண்ணற்ற விவசாயிகளால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் சாதனையாளர் கூட்டமைப்பில் சிறந்த மனிதருக்கான விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது என எண்ணற்ற விருதுகள் இவரது சேவையை அங்கீகரித்து கௌரவப்படுத்தியுள்ளது. இத்தகு சிறப்புமிகு மருத்துவரை பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழாவில் தங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஈஷாவின் மண் காப்போம், ஸ்ரீ நாராயணி மகால் வேலூர் எல்லாம் சரித்திர நிகழ்வுகள். மண் காப்போம், மண் சேவ் சாயில் எல்லா மொழியிலையும் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்மாழ்வார், நெல் ஜெயராமன், ஈஷா இவர்களோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தொடர் பயணத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கோம். ஆனால் எப்போவுமே நான் ஆசிரியர் பணியில் இருந்ததுனால நேரத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். முதல்ல நம்ம மண் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 5 பூதங்களின் மயக்கம் என்று தொல்காப்பியர் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் வெறும் இலக்கண இலக்கியத்துக்கு மற்றமான ஒரு சொற்றொடரில் அது தொல்காப்பியத்தை சொல்லுவாங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு. அப்போ இயற்கை சார்ந்த வாழ்வியல் மண் அப்படின்னு வரும்பொழுது மண்ணில் நம்ம நிற்கிறோம், மற்ற எல்லாமும் அதை சுற்றி இருக்குது, அது சுத்தமாக இருக்கணும். அது சுத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கும்போது இப்போ முதல்ல உங்களுக்கு புதிய செய்திகள் நிறைய சொல்லணும். நான் நெல் திருவிழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு எனக்கு 2 முக்கியமான அது என்ன சொல்கிறதுன்னா வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒன்று, பாரம்பரியமான ஒரு வேளாண் குடும்பத்திலிருந்து படிப்பு வேலை சார்ந்த வேளாண்மையை நேரடியாக பண்ணாமல் இருந்து இயற்கை வேளாண்மையை பற்றி பார்த்து கொண்டே இருந்த நான் இப்போது ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் இயற்கை வேளாண்மையை தொடங்கி இருக்கிறேன். நிலக்கடலை போட்டுட்டு அடுத்து கருங்குருவையும் மைசூர் மல்லியும் போட்டிருக்கோம். அது ஒரு தகுதி எனக்கு. இப்போ வெறும் மீன் அமிலமும் பஞ்சகவியம் மட்டும் போட்டுட்ருக்கோம். அடுத்தது இந்த பூங்காரை பற்றி 2 பேரும் பேசினாங்க. பூங்காரை பற்றி நம்மாழ்வாருடைய ஐயாவோட நிகழ்ச்சியில் ஒரு அரசு ஊழியர் ஒருத்தர் பேசினதை இப்போ நாங்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கேரளாவுக்கு சென்றிருந்த ஐயா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் அவர்கள் அங்கே ஒரு கூட்டத்தில் இவ்வளவு மரபு வழி நெல் வகைகள் இருப்பதை கொஞ்சம் யோசித்து, இவ்வளவு இருக்குது எங்கேயே, அதாவது நீளமான ஒரு பகுதி மாநிலம் கேரளா, அங்கேயே இவ்வளவு இருந்தால் தமிழ்நாட்டு எவ்வளோ இருக்குன்னு தேட ஆரம்பித்த பிறகு தான் இவ்வளவு பெரிய ஒரு வேலை நடந்திருக்கிறது. இங்கே நம்ம நெல் திருவிழாவில் இருக்கோம். இப்போ அந்த பூங்காரை பற்றி ஒருத்தர் சொன்னார், அவர் அரசு பணியில் இருந்ததுனால வேளாண் செய்யவில்லை, ஆனால் 2 கூட்டங்களுக்கு வந்திருக்கார். அப்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் பொழுதுபோக்காக ஏதோ மரபு வழி நெல் பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பூங்கார் இந்த ஊரில் தான் அதிகம் விளைஞ்சதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்று வந்தோன்னே அது மனதில் ஒழித்து கொண்டே இருக்க அவர் ஊருக்கு சொல்லும்போது சொல்லியிருக்காரு, உங்கள் மாமா தாயே அந்த நெல்லெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்படின்னு. மாமாவோடு பேச்சுவார்த்தை இல்லாது பல வருடங்களாக இருந்த குடும்பம், நண்பர் திரும்ப திரும்ப சொல்லவும் நெல் அவரை அழைக்கிறது. ஊருக்கு போனோடனே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. பகையை மறந்து என்ன வேணும், ஒன்றும் இல்லை மாமா,
குதிரில் நெல் நீங்கள் வச்சு கொடுப்பீங்களாமா? அதெல்லாம் யார் இப்போ வாங்குற, பல வருஷம் ஆகி போச்சு, வாப்போம் அப்படின்னு சொல்லி குதிரை பார்க்க போகும்போது குதிரில் பார்த்தீங்கன்னா அந்த மர பகுதியில் கீழே ஒரு குழி இருக்கும். அதில் ஒரு 2 கிலோ கிடச்சிருக்கு, 1 கிலோ 2 கிலோ கிடச்சிருக்கு. அதை கொண்டு வந்து அவர் வீடு இருந்த பகுதியை உழுது அதை போட்டு அதை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் பூங்காரை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நெல்லை மீட்டு எடுப்பதற்கு ஒருத்தர் சொன்ன கதையை உங்களுக்கு நான் காதால் கேட்டு சொல்லியிருக்கேன். மரபு வழி நெல் என்பது இப்படி எத்தனையோ இழந்துட்டோம். 1.5 லட்சம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இப்போல்லாம் நம்ம 100 கணக்கில் மட்டும்தான் பேசுகிறோம். இருப்பதையாவது காப்போம், ஒரு உறுதிமொழி எடுத்துங்க. ரெண்டாவதா, இந்த சுற்றுச்சூழல் ஏன் சுத்தமாக இருக்கணும்? இன்னைக்கு காலையில் தொலைபேசியில் குடியாத்தத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறார், நல்லா கவனிங்க. கிடேரி, 3 மாத சினை, ஒரு காம்பு வீங்கி மடிநோய் வந்திருக்கிறது. கண்ணு போடாத ஒரு இளம் கிடேரி, 3 மாத சினை, மடிநோய் வீங்கி நோய் வந்திருக்கிறது. இது ஒன்றல்ல, மாதத்திற்கு ஒரு 4-5 கிடேரி மடி இறங்கிறது எத்தனை மாதம் ஆகும்? 7 மாதத்துக்கு மேலே தான் தெரியும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே நடக்கிறது பிரச்சனை? அடுத்ததாக, மாடு சினையாக இருக்குது சார், 5 மாதம்தான், நாங்கள் முன்னாடியே 2 வருஷமாக செனை பிடிக்காமல் இருந்த மாடு, பால் ஒழுகிக்கிட்டே இருக்குது. பால் ஒழுகினா கண்டிப்பாக மடிநோய் வரும். களைக்கொல்லிகள், பூச்சி மருந்துகள், உணவில் வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு கூட ஒரு சந்தேகம் கூட நான் படுவதில்லை. யாரையோ எதையோ குறை சொல்வதாக நினைத்து கொள்ளுகிறோம். இயற்கைக்கு எதிரான எந்த செயலும் அவை நச்சுப்பொருளாக இருக்கும் பட்சத்தில் அவை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுவதற்கு சில அடையாளங்களே உங்களுக்கு சொன்னேன். கால்நடை மருத்துவத்தில் எவ்வளவோ சிறந்த மருந்துகள் இருக்கின்றன. அவற்றின் செயல்பாடுகள் பற்றிய ஒரு சிறு சந்தேகம் 1997ஆம் ஆண்டு அமெரிக்க கனடா நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஆய்வு சம்பந்தமான என்னுடைய அந்த பணியில், அந்த பயணத்தில் நான் கண்ட 2 செய்திகள். நமது பண்ணையாளர்களுக்கான மருத்துவ ஆய்வுகள் அங்கே நடக்கவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் சில தேவைகள் இருக்கின்றன. அப்போ ஒரு மாற்று, அதுக்கான மூலிகை மருத்துவத்தை தேடி வந்தோம். அதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஒரு திறந்த மனதோடு அதுக்கு வரும்பொழுது, 1 முழம் சோற்றுக்கற்றாழை, 2 கை நிறைய மஞ்சத்தூள், ஒரு கொட்டைப்பாக்கு அளவு சுண்ணாம்பு உலகத்தின் மிக மோசமான மடிநோயை வேறறுக்க செய்ய முடியும் என்பதை 22 ஆண்டு காலமாக இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அது மரபுசார் நம்முடைய தமிழ் சித்த மருத்துவ அறிவு. என்னிடம் கேட்பார்கள், சோற்றுக்கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் என்று எங்களை 30 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துச் செல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு அன்றே சொன்னேன். பின்னோக்கி செல்லவில்லை, நாம் மிகவும் முன்னோக்கி செல்லு கொடுக்கிறோம். அதன் அர்த்தம், இன்றைக்கு தமிழக அரசினுடைய ஆவி நிறுவனத்தில் பணிபுரிகிற கால்நடை மருத்துவர்கள் மற்றும் விரிவாக்க அலுவலர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 4 இடங்களில் மரபுசார் மூலிகை மருத்துவ பயிற்சி கொடுப்பதற்கான ஆணையை அரசு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு, தமிழக அரசின் சார்பாக 2007ஆம் ஆண்டு மேடம் லீனா நாயர் அவர்கள் செயலராக இருந்த பொழுது 18 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 80 லட்சம் ரூபாய் அளித்தது. மேடம் இவர்கள் இது வந்து பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டக்குழுவிலே திருமதி சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் 13.72 கோடி ரூபாய் கொடுத்து தமிழக அரசு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே மிகச்சிறந்த ஒரு மரபு வழி மூலிகை மருத்துவ ஆய்வு மையம் இருக்கிறது. இதெல்லாம் அரசு அங்கீகரிக்கப்பட்ட செய்திகளாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கத்திலே நம்முடைய பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கான பாடத்திட்டத்திலே இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் உள்ளே சென்றிருக்கிறது. இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுற இடத்திலும் இந்த எத்னோவெட்டர்னரி மெடிசின் என்று ஆங்கிலத்திலே குறிக்கப்படுகிற மரபு வழி மருத்துவம் இன்றைக்கு நிலைப்பட்டு இருக்கிறது. இந்த பயணத்திலே எல்லோரும் பங்கு பெற்றிருக்கிறோம். நாட்டுப்புற மருத்துவர்கள் அந்த அறிவை எவ்வளவு சிரமத்துக்கிடையும் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்டிப்பாக நன்றியோடு நினைவு கூற வேண்டும்.
நான் கேட்டு யாரும் ஒரு மருத்துவத்துக்கு மருந்து சொல்லாமல் இருந்ததே இல்லை. அவர்கள் சொன்ன மருந்தை அப்படியே பயன்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். அந்த அறிவு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது, எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல். அதுக்கு அடுத்ததாக இந்த மருத்துவத்தை தேடி பல்வேறு சமூக அமைப்புகள், சேவா விவேகானந்தன் அவர்கள் மதுரையில், அவங்க FRLHT பெங்களூர், CIKS சென்னை மற்றும் மத்திய மாநில அரசுகள் சார்ந்த பல்வேறு கல்லூரிகள் எல்லோரும் அதுக்கான இப்போ தற்பொழுது தேசிய பால்வள நிறுவனம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு 40 வகையான மூலிகை மருத்துவ இந்த குறிப்புகளை வைத்து 11 லட்சம் கால்நடைகளில் இந்த என்ன கொடுத்தா என்ன நடக்குதுங்கிற ஆய்வை தொடர்ந்து செய்து அதை உலக சுகாதார நிறுவனம் அவர்களுடைய பார்வை கொண்டு போய் அவர்கள் இதற்கான ஒரு வழிமுறையை கேட்டு இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஸோ பாரதம் தாண்டி வெளிநாடுகளுக்கும் இதை செல்லுபட அளவுக்கு ஒரு சிறந்த அறிவாக நம்முடைய மரபு வழி அறிவு இருக்கிறது என்பது தெரிகிறது. அதற்கான சில அடையாளங்களை மட்டும் இங்கே விட்டு செல்ல விரும்புகிறேன். 1, 3 நாள் கண்ணுக்குட்டி கழியுது, என்ன பண்ணுறது? 3-4 கண்ணுக்குட்டி கழியும் போது மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதில் பால் கூட குடிச்சிருக்கோம், இல்லை கொஞ்சமாக கழியும். சீரகம், வெந்தயம், கசகசா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சட்டியில் போட்டு கருக வைத்து ஆற வச்சு அதில் 3ல் 1 பங்கு எடுத்து அரைச்சி நாடு சர்க்கரையில் பிசைஞ்சு பால் குடிப்பதற்கு 1 மணி நேரம் முன்பு இல்லை குடித்து 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கழிச்சல் நிற்கும். 3 மாத கண்ணுக்குட்டி கழிஞ்சால் ஒரு 3 கத்திரிக்காயை தனித்தனியாக கம்பியில் குத்தி நெருப்பில் வாட்டி ஆற வச்சு அந்த காம்பை எடுத்துட்டு அதோட கொய்யா கொழுந்து இலை 4 சேர்த்து அரைச்சி நாடு சர்க்கரையில் தடவி கொடுத்தா ஒரு 2-3 வேளையில் கழிச்சல் நிற்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கம்தான் ஒரு காரணமே இருக்க முடிய மருத்துவத்தினுடைய அடிப்படை கூறுகள் எல்லாம் மிக தெளிவாக நம்முடைய மரபு வழி சித்த மருத்துவத்தில் செழுமையாக செதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் என்னை கேட்பார்கள், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ணலை, ஒரு குகைக்குள்ளே போகிறோம், நிறைய கல் கிடைக்குது, எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க, யாரோ ஒருவர் மட்டும் இந்த கற்கள் வேறு மாதிரி தெரிகிறதே என்று எடுத்து பார்த்தா அது வைரம் வடிவரியமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து பட்டை தீட்டி கொடுக்குறாங்க. இந்த கல்லை கண்டுபிடிக்கல, கல்லை நம்ம உருவாக்கலை, ஆனால் ஏற்கனவே இயற்கையால் உருவாக்கப்பட்ட அதை அடையாளம் கண்ணுகிற அந்த பணி எனக்கு. அப்படி இந்த மருத்துவத்தினுடைய செயல்பாடுகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். என்ன பண்ணுச்சுன்னே தெரியல, மாடு திடீர்னு படுத்துருச்சு, எந்திரிக்க மாட்டேங்குது, பூச்சி கடிச்சிருக்குமா, எதையாவது சாப்பிட்ருக்குமா, அது காணாக்கடின்னு சொல்லுவாங்க தமிழில். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா வாய் பேசுகிற மனிதன் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாய் கிட்டி விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் ஏதாவது சொன்னதான் ஆச்சு. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு பயப்படுறப்ப என்ன செய்கிறது? வர்மக்கலையில் யாரோ ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்து மூர்ச்சியாகிவிட்டால் என்ன செய்வது? இது எல்லாத்துக்கும் நம்முடைய முன்னோர்கள் இதற்கான வழிமுறைகளை கண்டறித்து வைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு செயல்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மருத்துவ முறை. அதில் ஒரு துளியை மட்டும் எடுத்து இந்த 22 ஆண்டு காலமாக பணி செய்து வருகிறேன். மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் 3ஐயும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் காதில் விட கடிகி வந்த காலனும் காத தூரம் ஓடிவாடன்னு ஒரு பாடலை ஒரு ஆவண கூட்டத்திலே கேட்கிறோம். இது ஒரு சாதாரண பாடல். இன்னும் நிறைய மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் இதையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போவது மக்களுக்கு, அந்த வாய்ப்பைத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் வருபவர்கள் அதை கேட்டு அதை செயல்படுத்தி அதனுடைய வெற்றியை திரும்ப 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 கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மண்ணின் வேந்தன் வெற்றிலை, மலையின் வேந்தன் மிளகு, கடலின் வேந்தன் உப்பு 3ஐயும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் காதில் விட கடிகி வந்த காலனும் காத தூரம் ஓடிடுவானே. எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, பூச்சி மருந்து குடிச்சிருக்கலாம், கண்ணுக்குட்டி எங்கேயாவது வச்சத இடத்துல குடிச்சிருக்கோம், இல்லை வேறு எதுக்காவது மாட்டுக்கு ஒட்டுண்ணிக்காக அடித்து அதை கண்ணுக்குட்டி நக்கியிருக்கோம், ஏதாவது விஷ செடிகளை சாப்பிட்ருக்கலாம், விஷ ஜந்துக்கள் தீண்டி இருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். எதுவுமே தெரியாதப்ப செய்கிறதுக்கு தான் மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் 3ஐயும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் விட கடிகி வந்த காலனும் காத தூரம் ஓடிடுவானேன்னு. இவ்வளவு செழுமையாக எங்கேயோ கடலில் விளைகின்ற உப்பையும்
மலையிலே இருக்கின்ற குறுமிளகையும் சமவெளியிலே வருகின்ற வெற்றிலையையும் ஒன்று சேர்த்த நம்முடைய முன்னோர்கள் அறிவு. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம். எல்லாம் பேசுகிறீங்க, இயற்கை வேளாண்மைன்னு பேசுகிறீங்க, இயற்கை சார்ந்து இருக்கணுங்கிறீங்க, கெமிக்கல்லாம் வேணாங்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் அறிவியல் சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உண்டு. உங்களை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இந்த 22 பணியில் நான் உணர்ந்தது, விவசாயிகள் ஏன் முக்கியங்க, வேளாண் பெருமக்கள் ஏன் முக்கியம்? ஒரு பிளம்பர் இருந்தால் அவருக்கு பைப்பை மட்டும் தெரிஞ்சால் போதும், அது சம்மந்தப்பட்ட பொருள். ஒரு எலக்ட்ரீஷியன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரிஞ்சால் போதும். ஒரு மெக்கானிக்னா அந்த வண்டியில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் போதும். ஒரு விவசாயி மட்டும்தாங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு எந்நாளைக்கும் விவசாயம் ஆகவே முடியாது. மண்ணை பற்றி தெரிய வேண்டும், தாவரங்களை பற்றி தெரிய வேண்டும், விதை நேர்த்தி தெரிய வேண்டும், அது பயிர் எத்தனை நாளில் வரும், எப்போ அதை திருப்பி வைக்கணும், அது என்ன செய்யணும் அப்படி என்பதை 5 ஆண்டு காலம் ஒருவர் வேளாண்மை செய்தால் அவர்தான் அறிவாளி, அவர்தான் விஞ்ஞானி. இது ஒருத்தரும் சொல்ல வேண்டியதே இல்லை, இது யாருக்கும் போய் சொல்ல வேண்டியதில்லை. விவசாயம் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயம் பண்ணுறவர்களுக்கு உலக அறிவு பரவலாக இருந்தால் மட்டுமே ஒரு பயிரை போட்டு எடுத்து அந்த விளைபொருளை உண்டாக்க முடியும். எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காக்கும்னு. போய் போட்டா தான் தெரியும். நான் பக்கத்தில் இருந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் விடுதலை சொன்னேன், நிலக்கடலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பூ எப்படி போய் நிலத்தில் வருதுன்னு ஒவ்வொரு நாளும் பாருங்கன்னு. வேளாண்மை என்பது வாழ்வியல். நெதர்லாந்து பல்கலைக்கழகத்திலேருந்து 2 விஞ்ஞானிகள் வந்தாங்க என்னுடைய மருத்துவ முறைகள் எப்படி செயல்படுகிறது என்று அறிவதற்கு. அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்தின் பேர் என்ன தெரியுமா? நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் சிஸ்டம். இதில் ஏதாவது புதுமை ஏதாவது இருக்கா? ரொம்ப நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், வார்த்தைகள் தான் புதிதாக தெரிகிறது. நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் சிஸ்டம். அவர்கள் முதல் முறையாக கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே வேகநேகம் பல்கலைக்கழகம் செயல்படுகிறது. முதல் முறையாக சொல்லியிருக்கிறார்கள், இனி துறைகள் தனித்தனியாக செயல்படக்கூடாது, எல்லா துறைகளும் இணைந்து இந்த நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் சிஸ்டத்தில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப வேளாண் பெருமக்களை ஒருங்கிணைக்காமல் ஒரு சமூகம் என்றைக்குமே நலமாக இருக்க முடியாது. நலமான வாழ்வுக்கு நல்ல மண்வளம், சரியான தாவரங்கள், அவை விளையும் பொருட்கள் நல்லவையாக இருக்க வேண்டும். அவை உண்ணும் விலங்குகள், மனிதர்களும் சுற்றுச்சூழலும் நலமாக இருக்க வேண்டுமானால் வேளாண்மை பெருமை மட்டும் பேசாமல் வேளாண்மையை அனைவரும் அறிந்து கொள்வோம். இந்த கால்நடை மூலிகை மருத்துவம் இல்லாது வேறு எந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த பொருளில் பயன்படுத்தி கிடைக்கின்ற சாணம், நீர் திருப்பி மண்ணுக்கு வரும் பொழுது மாசுபடுகிறது. நாட்டு மாடுகள் பாலுக்கு மட்டுமல்ல, மாடுகள் மண்ணுக்கு தான் மாடு. நம்ம பொருளையே கொடுங்க, அந்த சாணத்தை நீரை எடுத்து வைங்க, அதை மட்டுமே வச்சு வேளாண்மை தொடர்ந்து செய்ய முடியும். 140 கோடி, அதில் 60 விழுக்காடு நகர்ப்புறத்திலிருந்து கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகாமல் இன்னமும் இருக்கார்கள். இவ்வளவு பெரிய ஜனத்தொகை, இவ்வளவு அதிகமான மக்கள் தொகை, வாழ்வியல் ஆதாரத்துக்கு இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கிராமத்தில் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இயற்கை வேளாண்மை செய்தால் மட்டுமே இந்தியா ஒரு முன்னேறிய நாடாக இருக்க முடியும். இதில் ஒன்றும் யாரும் யோசிக்க வேண்டியதில்லை, பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியது. ஜேசி குமரப்பா அன்னைக்கு சொன்னதை இப்போ எடுத்து வச்சு படித்து அப்படியே செயல்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியிலே கால்நடை வளர்ப்பு, மூலிகை சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய தொலைபேசி எண் கொடுப்பார்கள். அதை எப்பொழுதும் நான் எடுக்கலைன்னா எனக்கு தொலைபேசியில் அந்த தொடர்பு கொள்ளுங்கள். 98 424 55 833. பலரும் பேச இருப்பதனால, பல விஷயங்களை பேச இருப்பதனால நான் ஏதாவது 2 ஒருத்தர் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஏதாவது மருத்துவம் கேட்குறத நான் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை முடித்து கொள்கிறேன். இந்த இடத்தை வழங்கி இங்கு ஒரு ஆன்மீகமான சூழலில் மிகச் சிறப்பாக இந்த ஒரு அரங்கத்தையும் இந்த ஈஷா குடிவிடர் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்க அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில கேள்விகளை மட்டும் பதில் சொல்லி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி. இல்லை, செனைப்பிடிக்கிறது மட்டும் சில கருத்து சொல்லிட்டு முடிச்சிடறேன். அதாவது சரியாங்க, 20 நாளைக்கு ஒரு தான் வலுவடிக்கணும். 19 நாளோ 21 நாளோ வந்தால் செனைப்பிடிக்காது. வலுவடிக்கிற அந்த திரவம் தேங்காய் எண்ணெய் போல் இருக்கணும், வேறு எந்த நேரமும் இருக்கக்கூடாது. பருவ அறிகுறிகள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறையாக இருந்தால் அந்த மாட்டுக்கு ஊசி போட்டோ காலை சேர்த்தோ செனை பிடிக்காது. அதை சரி பண்ணணும். ஒன்று, அவர் செயற்கை முறையில் கருவூட்டல் செய்வதற்கு சரியான
இதெல்லாம் கிடைக்கும். இப்போ கிடைக்குதுங்க. ஆட்களை மட்டும் நீங்கள் சரியாக பார்க்கணும். எல்லா நம்முடைய நாட்டு கறவை இனங்களாகிய சாகிவால், சிந்து, கீர், தர்பார்க்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஈவன் புங்குனூர் முதற்கொண்டு சில பகுதிகளில் கிடைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. எல்லா நாட்டு இதுவும் கிடைக்குது. கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கணும். சரி, இந்த நிகழ்ச்சியிலே இப்படி ஒரு மக்களிடையே நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். மரபுசார் மூலிகை மருத்துவம் என்பது சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டு வேறு எந்த மருந்து பொருளும் இல்லாமல் கால்நடைகளை முழுமையாக இயற்கை முறையில் பராமரிக்க முடியும். அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணமும் நீரும் இயற்கை வேளாண்மைக்கு உறுதுணையானது. அதில் எந்த விதமான இதுவும் வச்சுக்காதீங்க, காம்ப்ரமைஸ். அதாவது இது பரவாயில்ல அதெல்லாம் நினைக்காதீங்க. நமது நாட்டினுடைய கால்நடைகளை நாம் பாதுகாக்கணும். அது ஏதோ கால்நடை பாதுகாப்புன்னா வேறு ஒரு இதில் நம்ம நாட்டு மாடு வேறு நாட்டு மாடு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு வரக்கூடிய வெப்பநிலை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றது நம்ம மாடுகள் தான். கால்நடை இல்லாத இயற்கை வேளாண்மை இல்லை. இந்த ஒரு கருத்தை அறுதியிட்டு கூறி தொடர்ந்து நம் நாட்டினுடைய வேளாண்மை சிறக்க மண்வளம் காப்போம், கால்நடை நலம் காப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பார்த்ததோடு நிற்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.